Hello everyone, good morning. Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரோஸோட ஒரு அப்பியரன்ஸ். அது ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு டிசீஸும் கிடையாது. அது நிறைய நாள் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த ரோஸுமே அந்த ஷேப்பில் ஃப்ளவர் பண்ணலை அது போடுறதுக்கு. லாஸ்ட் வீக் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். உங்களில் சிலர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்துட்டு உங்கள் பிளான்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏன்னா பூ வந்து பாதியாக இருக்குது, ஏதோ பெஸ்ட்டோ இல்லை ஏதோ வந்து உங்கள் ஃப்ளவரை மொட்டு சாப்பிட்ருக்கு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். த்ரிப்ஸ் அட்டாக் ஆனால் கூட இந்த மாதிரி இருக்கும். அப்பியரன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் த்ரிப்ஸ் இருந்தால் கூட ஃப்ளவர் பட்ஸ். பட் எனக்கு வந்து 2 பிளான்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதே பிளான்ட்டில் வேறு பட்டும் நல்லா தான் இருக்குது. ஓவரால் பிளான்ட் ஹெல்த் அண்ட் அதை சுற்றி இருக்கிற பாக்கி பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ டிசீஸ். இது வந்து ரோஸோட ஒரு பிஹேவியர் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆக முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா, கூல் நைட்ஸ் அண்ட் ஹாட் வெதர், ஹை ஹியூமிடிட்டி, அந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது they don't know if they should bloom or not. விரியன்மா வேண்டாமா, பூக்கன்மா வேண்டாமா அப்படின்ற ஒரு பிஹேவியர் அது தன்னாலே சரியாயிரும். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பட்ஸ் விரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். நான் இதை விரிய விட்டேன், ஃபோட்டோ எடுத்து இது வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்னனால. ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை டெட் ஹெட் பண்ணி விட்டுறலாம், வேறு பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் வரி. த்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு லீவ்ஸ் எல்லாம் கேர்ள் ஆகி, புது க்ரோத் எல்லாம் கேர்ள் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பிளான்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தட் இஸ் நாட் த்ரிப்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் புல் நோசிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் பக்கத்தில் இருக்கிற வேறு செடிங்களையும் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் வெல் அண்ட் ஹெல்தி. நிறைய ப்ளூம்ஸ் இருக்குது, நல்லா பூத்துருக்கு, ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒன்ஸ் அகேன் டிசீஸ் கிடையாது, ப்ராப்ளமும் கிடையாது. அது ரோஸோட ஒரு பிஹேவியர் பேஸ்ட் ஆன் கிளைமேட்டிக் கண்டிஷன், அவ்வளவுதான். கட் பண்ணி டெட் ஹெட் பண்ணி விட்டுருங்க, தன்னாலே சரியாயிரும். அடுத்த ப்ளூம்ஸ் ஷுட் பி ஓகே. நான் வந்து இதை கட் பண்ணல, இது விரிகிறதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதோட ஸ்டேஜஸ் பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டேஜஸ் அண்ட் இட்ஸ் கண்டினியூஸ் ரெயின், அதனால் எல்லாம் நனைஞ்சிருக்குது. அந்த பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகாதனால அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அது அப்படி விரிய விட்டு அதோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம அதை வந்து ப்ரூன் பண்ணி விட்டுறலாம். ஸோ உங்கள் நாலேஜ்க்காக தான் நான் இதை வந்து காமிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தேன். அதர்வைஸ் இம்மீடியட்டாக நீங்கள் டெட் ஹெட் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா ரோஸஸில் இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வரும். அதாவது ஒரு பூக்குள்ளால் இருந்து இன்னொரு பூ வர்ற மாதிரி. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த பூ சென்டர் இருக்குல்ல, அதிலிருந்து அடுத்த பூ பட் வர்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ். இதை வந்து ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ் அ டேர்ம் இங்கிலீஷில். இதுவும் டிசீஸ் கிடையாது, ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து ஒரு பிஹேவியர், சேம் ரீசன்ஸ் அப்படின்னா ஓல்டு ரோசேரியன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நடந்துச்சு. நான் இது அப்போ எடுத்து வச்ச ஃபோட்டோ. ஆக்சுவலாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ தேடி பிடிச்சி எடுத்தேன் போடுறதுக்காக. இது ஒன்ஸ் தான் எனக்கு நடந்துச்சுது. இப்படி இருந்தால் கூட யூ டோன்ட் ஹாவ் டு வரி, டெட் ஹெட் பண்ணி விட்டால் போதும். அடுத்து வரக்கூடிய ப்ளூம்ஸ் எல்லாம் தே வில் பி ஜஸ்ட் ஃபைன். அப்போது ரோஸ் ப்ரோலிஃபரேஷன் ஆர் புல்நோசிங் வந்து டிசீஸ் கிடையாது. தே ஆர் அ பிஹேவியர் ஆஃப் ரோசஸ் பேஸ்ட் ஆன் கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்சஸ், அவ்வளவுதான். ஸோ டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஓகே. தட்ஸ் ஆல் ஆன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.